ஐநாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு இதுவரை 39 வேட்பாளர்கள் மனு தாக்கல். அமைச்சு பதவிகள் தொடர்பில் அதிவிசேட வர்த்தகமானி வெளியீடு. தனிநபர் வருமான வரிக்கு விரைவில் தீர்வு. ஜனாதிபதி தேர்தல் வாக்குச்சீட்டு தொடர்பில் வெளியான முக்கிய செய்தி. வங்கி நடவடிக்கையில் ஈடுபடும் வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவித்தல். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்காக இன்று வேட்புமனுக்களை சமர்ப்பித்த 39 ஜனாதிபதி வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட 3 ஆட்சேபனைகளும் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்னநாயக்க அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணங்களை செலுத்திய 40 வேட்பாளர்களில் 39 பேர் தமது வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்னநாயக்க அறிவித்துள்ளார். இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமான வேட்புமனு தாக்கல் முற்பகல் 11 மணிக்கு நிறைவடைந்துள்ளது. வேட்புமனுக்களை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்காக 11:30 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் 3 அமைச்சு பதவிகளை கொண்டு வந்து அதிவிசேட வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தகமானி அறிவித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலின் பேரிலேயே வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி சுற்றுலா மற்றும் காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரம், தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய அமைச்சு பதவிகள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர்களான மனுச நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் முன்னர் இந்த அமைச்சு பதவிகளை வகித்து வந்த நிலையில் அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி பறிக்கப்பட்டமையால் அமைச்சு பதவிகளில் வெற்றிடங்கள் ஏற்பட்டன. இதன்படி இந்த அமைச்சு பதவிகளை தனது பொறுப்பின் கீழ் கொண்டு வந்து ஜனாதிபதி வர்த்தகமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். மனுச நாணயக்காரவின் வெற்றிடமான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பந்துலலால் பண்டாரகொடவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தகமானியில் வெளியிட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஹாலி மாவட்ட விருப்பு பட்டியலில் மனுச நாணயக்கார 2வது இடத்தை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார். இந்நிலையில் அவர் பதவி விலகியுள்ளதால் விருப்பு பட்டியலில் 3ஆம் இடத்தை பெற்ற பந்துலலால் பண்டாரிகொடவுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனிநபர் வருமான வரிக்கு விரைவில் நிவாரணம் வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அதற்காக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் திரைசேரி ஆகியவற்றினால் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 2 முன்மொழிவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதற்காக திரைசேரி சமர்ப்பித்த பரிந்துரையையும் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்த மாற்று பரிந்துரையையும் பரிசீலித்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வரி எல்லையை விரிவுபடுத்துவதற்கும் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்திருக்கும் பரிந்துரைகள் அறிஞர்கள், நடுத்தர வர்க்க சமூகத்திற்கும் நன்மை பயப்பதாக அமையும் என்பதால் அது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் இலங்கையின் உயர்கல்வி முறையில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் விரிவான சீர்திருத்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பத்திரமுல்லையில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் நேற்று மாலை நடைபெற்ற இலங்கையின் உயர்கல்வியை அபிவிருத்தி அடைந்த தேசத்திற்கு மாற்றியமைத்தல் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்ற பல்கலைக்கழக விரிவுரையாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். அத்தோடு நாட்டின் உயர்கல்வியின் தரத்தை உயர்த்தும் வகையில் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு சுதந்திரமாக செயற்படும் திறனை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு எவ்வாறு அச்சிடப்படும் என்பது குறித்து அச்சகமா அதிபர் ஹங்கானி லினகே தகவல் வெளியிட்டுள்ளார்.
இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் 40 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை முன்னொரு போதும் இல்லாத அளவிற்கு இம்முறை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வாக்குச்சீட்டின் உயரம் சுமார் 27 அங்குலமாக காணப்படும் என தெரிவித்துள்ளார். ஒரே வாக்குச்சீட்டில் மேலிருந்து கீழாக வாக்காளரின் பெயர்களும் அவரின் இலட்சணைகளும் அச்சிடப்பட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறெனினும் ஒரே வாக்குச்சீட்டாக அச்சிடுவதா அல்லது 2 வாக்குச்சீட்டுகளாக அச்சிடுவதா என்பது குறித்து தேர்தல் ஆணைக்குழு வழங்கும் அறிவுரைகளுக்கமைய வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என கங்காணி லியனகே கூறியுள்ளார். கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்களில் சிலர் சில வேளைகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டார்கள் எனவும் சிலரது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படலாம் எனவும் இதன்படி வேட்பாளர் எண்ணிக்கை அடிப்படையில் வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வங்கிச் சேவைகளை பெறும் வாடிக்கையாளர்கள் பல்வேறு நிதி மோசடிகளுக்கு ஆளாகும் சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக சிம் அட்டைகள் மூலம் நடத்தப்படும் வங்கி பரிவர்த்தனைகளை குறுஞ்செய்தி மூலம் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சேவையை செயற்படுத்துவதற்கு விழிப்பூட்டல் அவசியம் என இலங்கை கணினி அவசர பதில் மன்றம் தெரிவித்துள்ளது. இத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் நிதி மோசடியின் போது ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க முடியும் எனவும் வங்கி பரிவர்த்தனைகளுக்கு SMS ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு எச்சரிக்கையுடன் செயற்படும் பட்சத்தில் ஒவ்வொரு முறையும் பரிவர்த்தனை செய்யும் போது வங்கி அல்லது சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனம் தொலைபேசிக்கு அனுப்பப்படும் குறுஞ்செய்திகளை கவனிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.